சம்பாதி சம்பாதி வாக்கிய प्रोत्तीर्णार्णोदिरन्दर्न करिजनकजम् वीक्षतत्त्वङ्गुलीयम् प्रक्षुद्योद्यानमक्षक्षपनचनरनक शोटपल्तोदसास्यम् दृष्ट्वा प्लुष्ट्वा च लङ्काम् जडिति च हनूमान् मौलिरत्नम् ददौ ते ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுக்கிரக விசேஷத்தினால நம்முடைய நலம் தரும் நாராயணியம் சென்னை வில்லிவாக்கம் பாபா நகரை அடுத்துள்ள SRB நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஆனந்த கிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் இருந்து நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அந்த ஹயக்ரீவனை தரிசித்துக் கொண்டு வலம் வரும்போது இந்த கோயிலிலே ஒரு பெரிய விசேஷம். சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி இங்கு 3 உருவங்களிலே எழுந்தருளி நமக்கு அழகாக காட்சியளிக்கின்றார். அனுமார் இருக்கும் இடத்தில் ராமன் எழுந்தருளி இருக்கின்றார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் அழகான ஒரு சிறிய உருவத்தோடு உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில்தனிவின் உய்த்த கனையால் அத்திரவ அரக்கன்முடி 10 கொத்தன உதிர்த்த திரளோன் என்று ஸ்ரீராமன் சிறிய உருவத்திலே இருந்தாலும் ராமனுக்கே உண்டான ஒரு கம்பீரத்துடன் ஒரு அம்பை தன்னுடைய வலது கையிலே தாங்கிக் கொண்டு இடது கையிலே கோதண்ட ராமனாக தன்னுடைய உருவத்திற்கேற்ற ஒரு சிறிய கோதண்டத்தை தாங்கிக் கொண்டு தாமரை போன்ற திருமுகத்தோடு சற்றே வளைந்த தன்னுடைய திருவடி தாய்ந்த இடுப்போடு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு புறம் சீதை பிராட்டியானவள் அவளும் ராமனுக்கு ஏற்ற ஒரு சீதையாக அழகாக ஒரு திருக்கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு மற்றொரு திருக்கையாலே அதை நமக்கு அனுகிரகமாக அளித்துக் கொண்டு உயர்ந்த கிரீடம் சார்த்தப்பட்டவளாக காசு மாலை பச்சை பதக்கம் சார்த்தப்பட்ட அழகான ஒரு திருவாபரணம், அங்கு 2 காதுகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கர்ண பத்திரங்களோடு சர்வாபரண பூஷிதையாக பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு வாமே பூமி சுதா புரஸ்ய ஹனுமான் என்ற ஒரு வைபவத்தோடு இங்கு சீதை பிராட்டியும் ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன், ராமன் சூரியன் என்றால் அவனுடைய நிழல் நான் என்று 14 ஆண்டுகள் தான் உறக்கத்தை கூட தான் விட்டுக் கொடுத்த ஒரு பாவத்திலே எம்பெருமான் பின்பு பிறந்தானும் உடன் என பிரியாதான் என்று கம்பநாட்டாழ்வாரால் போற்றப்பட்ட அழகான லக்ஷ்மண சுவாமி இளையாழ்வான் என்று நாம் சம்பிரதாயத்திலே அழைக்கக்கூடிய தூய நற்செல்வமாகிய பகவத் கைங்கரியத்தை அடைந்தவனும் சிறிய உருவத்திலே ராமனுக்கு மற்றொரு புறம் அவனும் கையிலே கோதண்டத்தை தாங்கிக் கொண்டு வில்லும் அம்புமாக அழகான ஒரு திருக்கோலத்தோடு நாம் தரிசனம் செய்யக்கூடிய இந்த ராமனை இங்கு ஒரு சிறிய உற்சவமூர்த்தியானவர் பஞ்சலோக விக்கிரகத்தால் அழகான கிரீடத்தை சார்த்திக் கொண்டு ராஜ அலங்காரத்தோடு ஆஞ்சநேய சுவாமி தாசபூதனாக ராமனையும் சீதையும் பார்த்து அழகாக ஆனந்தித்தவாறே இருக்கக்கூடிய திவ்ய ரூபத்தோடு இதே சன்னதியில் ஒரே சன்னதியில் இங்கு அழகாக ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதை அந்த இடத்திலே அவர்களை நோக்கியவாறு ஒரு பஞ்சலோகத்தாலான சிறிய அனுமான், அவருக்கு பக்கத்திலே உயர்ந்த மூல விக்கிரகம், அவரும் ஒரு அனுமனாக காட்சியளிக்கின்றார். ஆம், அவரும் ராமபக்த அனுமான் தான். ஆனால் சற்றே நின்ற திருக்கோலம், அவருடைய வாளானது அவருடைய சிரசை தொட்டுக்கொண்டு அந்த வாளிலே ஒரு மணியானது கட்டியிருக்க இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரதி மாதம் மூல நட்சத்திரத்திலே தன்னுடைய திருமஞ்சனத்தை கண்டருளிக் கொண்டு ஆஞ்சநேய சுவாமி மூலவராகவும் இங்கு காட்சி அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருக்கு பக்கத்திலே நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே, இவர்தான் 3வது ஆஞ்சநேயர் இந்த திருக்கோயிலிலே. அவரும் மூலவர் எப்படி இருக்கின்றாரோ அந்த வாள் அவருடைய சிரசை தொடவில்லையே தவிர கூப்பிய கைகளோடு பஞ்சலோக விக்கிரகமாக தாசபாவத்தோடு அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு கண்ட எலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் என்ற அனுமனுடைய துதியானது இந்த சன்னதிக்கு வெளியே அழகாக எழுதப்பட்டிருக்க
இந்த திவ்ய சேவையோடு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி 3 அனுமன்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுமன் அவரை சேர்ந்த போதே அவருடைய பராக்கிரமமானது ஸ்ரீராமாயணத்திலே அலாதியாக இருந்தது. 3 அனுமன்களால் சூழப்பட்ட இந்த ஆஞ்சநேய சுவாமி, இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனம் நமக்கு நாராயணியத்தின் அடுத்த ஸ்லோகத்தோடு அழகாக பொதிந்து அமைகின்றது. நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பா 2வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் என்று குறிப்பிட்டோம். எத்ரை லோக்கிய மகீய சோபி மகிதம் சம்மோகனோ மோகனாத் காந்தோ காந்திஹி நிதானதோபி மதுரோ மாதுர்ய துர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரோ தத்ரூபோ ஆச்சரியதோபி ஆச்சரியோ புவனேன கஸ்ய குதுகோ கிருஷ்ண புஷ்டாதி விஷ்ணு விபோ. அழகான ஒரு ஸ்லோகம். குருவாயூரப்பனை இதைவிட அழகா யாரும் எந்த காவியத்திலையும் வர்ணிக்கவும் முடியாது. கிருஷ்ணா, நீ உயர்ந்த வஸ்துவை காட்டிலும் உயர்ந்த வஸ்துவாக இருப்பவன். மகீய சோபி மகிதம், மோகனத்திற்கெல்லாம் மோகனம், சம்மோகனம் மோகனாத்து, காந்தம் காந்திஹி, எங்கெல்லாம் பிரகாசமான ஒளி வீசுகின்றதோ அந்த ஒளிக்கு ஒளியை அளிக்கக்கூடிய ஒளிக்கும் ஒளியாக இருக்கக்கூடியவன் நீ. அது மட்டுமல்ல, சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம், உலகத்தில் அழகான பொருட்கள் எங்கெங்கு இருக்கின்றனவோ அந்த அழகுக்கு அழகு, இனிமைக்கு இனிமை, எல்லாவற்றிற்கும் மேல் ஆச்சரியமான வஸ்துக்கள் என்று உலகத்திலே நாங்கள் எந்த வஸ்துக்களை எல்லாம் அடையாளம் காண்கின்றோமோ அந்த ஆச்சரியமான வஸ்துக்களுக்கெல்லாம் குருவாயூரப்பா நீ ஆச்சரியதோபி ஆச்சரியோ புவனே நகஸ்ய குதுகோ புஷ்டாதி விஷ்ணு விபோ, ஆச்சரியத்திற்கு ஆச்சரியமாக அமைந்தவன். இது கண்ணனுக்காக எழுதப்பட்ட ஸ்லோகமாக இருந்தாலும் நம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனம் இத்திருக்கோயிலில் ராமனுக்கும் 100% இந்த ஸ்லோகமானது பொருந்துகின்றது. ராமனும் உயர்ந்த வஸ்துவை காட்டிலும் உயர்ந்த சக்கரவர்த்தி திருமகன். மோகனத்திற்கும் மோகனமான மிதிலை அயோத்தி தண்டகாரண்யவாள் மகரிஷிகளை மோகனமாக மயக்கியவன். அது மட்டுமல்ல, அவனும் ஒளிக்கு ஒளி. ஜெயத்யாஸ்ருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதயகா பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரகா என்று சூரிய குலத்திலே அவதரித்து ஒளியை அளித்தவன். இனிமைக்கு இனிமையானவன், மதுரமாக பேசக்கூடியவன், ஸ்மிதபாஷி. அது மட்டுமல்ல, ராமனுடைய காவியத்திலேயே சுந்தர காண்டம் என்று சுந்தரமான ஒரு காண்டமானது அமைந்திருக்கின்றது. ஆக சுந்தரத்திற்கும் சுந்தரம், ஆச்சரியத்திற்கெல்லாம் ஆச்சரியம். இது எம்பெருமான் எந்த பெருமாளை எடுத்தாலும் எந்த திவ்ய தேசமாக இருந்தாலும் அவரை நாம் சேவிக்கும் போது அந்த திவ்ய தேசத்திற்கு அந்த எம்பெருமான் நின்ற திருக்கோலமோ சைனித்த திருக்கோலமோ அமர்ந்த திருக்கோலமோ அனைவற்றிற்கும் பொருந்தும்படியாக ஒரு ஸ்லோகத்தை பட்டத்திரி குருவாயூரில் அப்பனுடைய பாதங்களிலே சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். குருவாயூரப்பா, உன்னுடைய ரூபமானது இருக்கின்றதே, எத்ரைலோக்கியமகீய சோபி மகிதம், இருக்கக்கூடிய 3 லோகங்கள், ஏன் 14 லோகங்களிலேயே எடுத்துக்கொண்டாலும் நீ இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துவை காட்டிலும் உயர்ந்த வஸ்துவாக இருப்பவன். உலகத்திலே உயர்ந்த வஸ்து என்பது எது? நாங்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு வஸ்துவை உயர்ந்த வஸ்து என்று நாம் சொல்லுவோம். அவரவர்களுக்கு அவரவர்கள் விருப்பத்தின் பேரில் ஏதாவது ஒரு வஸ்துவரிடத்திலே பற்றுதலானது ஏற்படும். ஒருவருக்கு திடீரென்று ஒரு வாகனம், ஒரு உயர்ந்த காரை வாங்க வேண்டும் என்று தோன்றும், அவருக்கு அதிலே ஒரு பற்றுதல். ஒருவருக்கு ஒரு வீடு வாங்குவதிலே பற்றுதல். தனக்கு அதற்குண்டான வசதி இருக்கின்றதோ இல்லையோ, தான் அதற்கு தகுதியானவனோ இல்லையோ, கிருஷ்ணா, நாங்கள் ஆசைப்பட்டு விட்டோமே ஆனால் ஏதாவது ஒரு வகையிலே கடன் வாங்கியாவது அந்த பொருளை அடையும் வரை ஆசைப்பட்ட எங்களுடைய மனதானது நிம்மதியை அடைவதில்லை. அவ்வாறு சிறிய விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் உலகத்திலே அல்ப விஷயங்களை எல்லாம் உயர்ந்த வஸ்து என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாங்கள் இதுவரை அறியாதது என்ன தெரியுமா? நாங்கள் ஆசைப்படக்கூடிய உயர்ந்த வஸ்துக்கெல்லாம் ஒரு உயர்ந்த வஸ்து உலகத்திலே இருக்கின்றது. ஆனால் உயர்ந்த வஸ்துவை
வஸ்துவை நாங்கள் ஆசைப்பட்டால் தான் அடைய முடியும். உயர்ந்த வஸ்துவை விட உயர்ந்த வஸ்துவை நாங்கள் ஆசையை ஒழித்தால் தான் அடைய முடியும் என்பதை குருவாயூரப்பா நான் குருவாயூரிலே அறிந்து கொண்டேன். ஆம், கிருஷ்ணனான நீதான் மகீய சுவாபி மகிதம். உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்த வஸ்து. நாம் சாதாரணமாக ஆங்கிலத்திலே 3 விதமான கம்பாரிசன் டிகிரி என்று கூறுவோம். அதாவது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் என்று அந்த 3ஆக நாம் பிரிப்போம். கிரேட், கிரேட்டர், கிரேட்டஸ்ட் என்று சொல்லுவோம். ஆனால் நாராயணியத்தில் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்த அழகு அதற்கும் மேல் ஒரு டிகிரியை நாராயண பட்டத்திரி கம்பாரிசன்ல கண்டுபிடிக்கிறார். அதாவது இது 3ஓடு நிற்கவில்லை. பொருள்களுடைய தன்மை இவ்வாறு நிற்கும். ஆனால் நீயோ கிரேட் என்றும் சொல்ல முடியாது, கிரேட்டர் என்றும் சொல்ல முடியாது, கிரேட்டஸ்ட் என்றும் சொல்ல முடியாது. கிரேட்டர் than தி கிரேட்டஸ்ட் என்று நான் உன்னை வர்ணிப்பேன். மகீய சுவாபி மகிதம். இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் உயர்ந்த வஸ்துவாக நீ உச்சியிலே இருந்து கொண்டு பரமபதத்திலே இருந்து இறங்கி பார்க்கடலில் வந்து கண்ணனாக அவதரித்து ஆயர்பாடியிலே பல லீலைகளால் எங்களை மயக்கி மறுபடியும் துவாரகாபுரீசனாக கோயில் கொண்டு நாங்கள் செய்த பாக்கியம். துவாபர யுகத்திலே கண்ணனுடைய சேஷ்டிதமானது முடியவில்லை, வாருங்கள் இதோ குருவாயூரிலே அமர்ந்திருக்கின்றேன் என்று விக்கிரக ரூபமாக, கண்ணனுடைய சாட்சாத் ஸ்வரூபமாக, ஆனந்த கிருஷ்ணனாக நீ அமர்ந்து கொண்டு எங்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு ரூபம் எப்படிப்பட்டது? மகீய சுவாபி மகிதம். உயர்ந்த பொருட்களை நாங்கள் வாங்க வேண்டும் என்றால் எங்களுடைய பொருளை செலவழிக்க வேண்டும், கடனாவது வாங்க வேண்டும், அதை அடைப்பதற்கு கஷ்டப்பட வேண்டும். உயர்ந்த பொருளை விட உயர்ந்த பொருளான குருவாயூரப்பனை அடைவதற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டுமோ, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமோ என்றெல்லாம் நாங்கள் கவலைப்பட வேண்டாம். உன்னை அடைவது பரம சுலபம். எந்த செலவும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டத்தையும் அடையாமல், நாங்கள் வாங்கக்கூடிய பொருளிலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு அழிந்து விடலாம். ஆனால் மகீய சோபி மகிதமான குருவாயூரப்பனான உன்னுடைய அனுகிரகம் இருக்கின்றதே, உன்னை நாங்கள் அடைந்து விட்டோமே, ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் அழிவு என்பதே இல்லை. இதையே ஆண்டாள் நாச்சியார் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். உலகத்திலே ஆசை என்று ஒன்று உண்டு, கோபம் என்று ஒன்று உண்டு. கிருஷ்ணா, ஆசையினுடைய சகோதரன் தான் கோபம். ஆனால் திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் கோபத்தை தொலைத்துவிடு என்று சொன்னார், ஆசையை தொலைத்துவிடு என்று சொல்லவில்லை. மற்ற நம் காமங்கள் மாற்று, காமத்தை ஆசையை மாற்றிவை. சாதாரண பொருட்களிலே வைக்கக்கூடிய ஆசையை மாற்றி உயர்வுக்கும் உயர்வான கண்ணனுடைய பாதத்திலே வை. மற்ற இனம் காமங்கள் மாற்று ஏலோர் எம்பாவாய் என்ற ஆண்டாள் நாச்சியாருடைய பதம் இந்த பட்டத்திரியினுடைய வார்த்தைக்கு மகீய சுவாபி மகிதம். அடுத்த வரிகளை மோகனமாக தொடர்கின்றார். அந்த வரிகளுடைய பிரபாவங்களை இதே திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியில் இருந்து நாம் தொடர்ந்து கேட்போம். நாராயணா ஸ்ரீமன்